ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா கல்யாண வீட்லேயும் செய்யக்கூடிய இந்த வெண்டைக்காயையும் கொண்டக்கடலையும் வச்சு புளிக்கூட்டு மாதிரி செய்வாங்க. காரைக்குடி சைடெலாம் இதை வெண்டைக்காய் புளி மண்டின்னு செய்வாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காவை இது போல் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை இருக்குங்க. அதை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இது வதங்கி வரதுக்காக இதிலே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. பின்னாடி வேணும்னா சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை மட்டும் கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு இருக்கிற வரையும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. தண்ணியும் சேர்த்துடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து பொரியட்டுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த உளுந்து பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வரணுங்க. அது அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதிலே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதிலே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறி வரணும். அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதிலே சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் புளித்தண்ணி சேர்க்க போகிறோங்க. புளித்தண்ணியை புளியை ஊற வைக்கும் போதே நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணியில் இது மாதிரி ஊற வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த புளித்தண்ணியிலே இந்த வெண்டைக்காய் வேகணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரும்போதே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் நல்லா கொதித்து வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருவோம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இதிலே கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகப்படுத்துறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, உரப்பு, காரம்னு எல்லா சுவையோடையும் இந்த வெண்டைக்காய் புளிமண்டி இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.